Hi friends, welcome to my kitchen. நீங்கள் என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்லே ஜி பிஸ்கெட் வச்சு ஈஸியாக ஒரு கேக் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இது சின்ன பேக்கெட் பார்லே ஜி 3 பேக்கெட் எடுத்துருக்குறேங்க. ஒரு இதில் 11 பிஸ்கட் இருக்கு. இதே நம்ம மிக்ஸியில் பவுடர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் 200 ml மில்க் எடுத்துருக்கேங்க. ஒரு 1/3 கப்பு சுகர் எடுத்துருக்குறேன். பிஸ்கட்ல சுகர் இருக்கும், நம்ம பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு, கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஃபியூ ட்ராப்ஸ் வானிலா எசன்ஸ், இதுதான் தேவை. முதல்ல நம்ம பிஸ்கட்டை பவுடர் பண்ணிட்டு பால் ஊற்றி கூழ் மாதிரி பண்ணிடலாம். நான் ஓவன் ஒரு 150 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இது பவுடர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் பவுடர் பண்ணிட்டேன். இதில் பேக்கிங் பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுடலாம். ஈஸியாக பண்ணிடலாம். நோ எக்கு, நோ பீட்டிங், எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக பண்ணலாம். ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ், பிஸ்கட்டுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸு. இதுக்கு சர்க்கரை போட்டுடலாம். நம்மளுக்கு இது ஒரு அந்த கேக் பேட்டரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சி வரணும். அந்த மாதிரி நம்ம பால் ஊற்றி இதை அடிச்சிடலாம். வேற எதுவும் போட வேண்டியதில்லை. கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான், சீக்கிரம் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஓவன் வேணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, குக்கரில் கூட பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். இப்போ 200 ml மில்க் ஊற்றுறேங்க. இது நல்லா அடிச்சுட்டு வந்துடுறேங்க, கூழ் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பேக்கெட்டு கூட பிஸ்கட் போட வேண்டியிருந்துச்சு. ஏன்னா இது பால் தண்ணியாட்டு இருந்ததுனால கொஞ்சம் லிக்விட் மாதிரி ஆயிடுச்சு. திக்கான பால் ஊற்றிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ கரெக்டாக ஆயிடுச்சுங்க பாருங்க பதம். இந்த பதத்துக்கு எடுத்து நம்ம கிரீஸ் பண்ண மோல்டில் ஊற்றிடலாம். நான் இப்போ கேக் மோல்டு வெண்ணெய் தடவி வச்சிருக்கிறேங்க. இதில் ஊற்றிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் வேகலைன்னா திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ நான் இது பேக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேக் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. நல்லா சுத்திட்டு இருக்கு, ஃப்ளஃபியா வந்திருக்கு பாருங்க. நம்ம பாதி டின்னு தான் ஊற்றிருந்தோம், நல்லா மேலே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் 30 செகண்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும், அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா வந்திருக்கு, நல்ல மணமா இருக்கு. பார்லேஜி பிஸ்கட்டோட மனம் இங்கே நல்லா இருக்கு பாருங்க. நடுவில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சூப்பரா வேகுது, பார்க்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பார்லே ஜி பிஸ்கட் கேக்கு. இது பாருங்க, ஓரமெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. ஈஸியாக நம்மளுக்கு டிமோல்ட் பண்ண முடியும். இது பாருன பிறகு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். என்கிட்ட இது ஒரு கேக் டீன்னு தான் இருக்கு, இனி வாங்கணும். அதனால தான் இந்த கேக் டீனில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க, அழகா வந்திருக்கு. இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை டிமோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ நல்லா டிமோல்டு பண்ணியாச்சு. போட்டு சூடாக தான் இருக்குங்க, அப்போ நல்லா வந்திருக்கு. டென்னில் கூட ஒட்டவே இல்லைங்க பாருங்க. திரும்பி நம்ம நெய்யை வெண்ணெய் எதுவுமே சேர்த்துல, அந்த பாலும் பிஸ்கட்டும்
சோடா உப்பும் சாரி பேக்கிங் சோடா அது மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். நீட்டாக வந்திருக்கு. பிஸ்கட்டில் இருக்கிற வெண்ணெயே போதும் இதுக்கு. நம்ம வந்து கட் பண்ணிடலாம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரம் ஆயிடும். பசங்களும் வரும்போது டிஃப்ரெண்ட் கேக்கு பண்ணி கொடுக்கலாம். இது பாருங்க, அழகா வெந்திருக்கு, சாஃப்டா இருக்கு, சூடா இருக்கு. எனக்கு எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க கமெண்ட்ஸ் மறக்காம சொல்லுங்க. ஏன்னா அதுல முட்டை எதுவுமே ஆட் பண்ணாம நம்ம சீக்கிரம் பண்ண முடிஞ்ச ஒரு கேக். இது ஈஸியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ தான். எனக்கு ஒரு பையன் கிடச்சிருக்கான் யூடியூப் மூலமாக. அந்த தம்பி கேட்ட ஒரு வீடியோ தான் இது. இந்த மாதிரி காஃபியோ ஏதாவது ஒரு டீயோ ஏதாவது வந்து மிக்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தான். அவனுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் காஃபி தான் எடுத்துருக்கிறேன், சன்ரைஸ் காஃபி. வீடியோ கூட அனுப்பியிருந்தார். சரி, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஒரு ஸ்நாக்ஸ் கூட இதை அப்லோட் பண்ணலாம். இது தனியாக அப்லோட் பண்ணால் எனக்கு ஏற்கனவே வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. அதனால நான் இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம பால் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஸ்பீடாக பண்ண சொல்கிறாரு. நானும் ரெண்டு தடவை ட்ரை பண்ணிட்டு தான் இது பண்ணுறேன். கணேஷ், கண்டிப்பாக இதுக்கு எனக்கு கமெண்ட் சொல்லணும் எப்படி வந்திருக்குன்னு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துடுச்சான்னு சொல்லுங்கள். சாரி, கொஞ்சம் சிந்துது. ஒரு மியூசிக் கேட்குற மாதிரியே இருக்கு. டிங் 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 சவுண்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக பண்ணுறேன். நம்ம பசங்க கேட்கும்போது எந்த தாயுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் அந்த தம்பி கேட்டது என்னாலையும் முடியாது சொல்ல முடியாது. அதனால தான் நான் இது ட்ரை பண்ணுறேன். சாரி. சிந்துது. சரி, இவ்வளோதான். இனி கொஞ்சம் காஃபி ஆறி போயிடும், குடிக்க முடியாது. அதனால நான் இது ஸ்டாப் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக. சாரி.
நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.